இன்றைய நாள் பொதுவாக தமிழ், முஸ்லிம், மலையக சமூகங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொதுவான விஷயங்கள் சம்பந்தமாக, குறிப்பாக நமது நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், அதே போல நமது சமூகங்கள் சார்ந்த விஷயங்கள், கடந்த காலங்களிலே நாட்டிலே பல விஷயங்கள், அனர்த்தங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில இருந்து நல்ல விடயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தவர்கள். என்றாலும் நீண்ட கால பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே இந்த 6 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் பேசுகின்ற சமூகம் சார்ந்த கட்சிகளான நாம் எதிர்காலத்திலே நமது சமூகம் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களையும் திருப்திப்படுத்துகின்ற அடிப்படையிலே பல விடயங்களை முன்வைத்து ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லா விடயங்களையும் நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அடுத்த தலைவர்களும் சார்ந்த விஷயங்களிலே ஒருமித்த குரலை கொடுப்போம். அதே போல பொதுவாக இந்த நாட்டிலே அதாவது எந்த விடயங்களை சமூகங்களுக்கு, மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்றதோ அதற்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். அதுபோல ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக மற்ற தலைவர்கள் இங்கு ஒவ்வொருத்தராக தங்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல இது ஒரு முக்கியமான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு. தமிழ் பேசுகிற கட்சிகள் என்று, அதாவது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் கட்சிகள், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள், 6 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மேடையை உருவாக்கி இருக்கிறோம். This is a historic occasion because we have created a platform consisting of Tamil speaking parties, the parties that represent the North and East Tamil people, the Malayaha community, and the Muslim community. The purpose of this platform, it's twofold. One is to work together and have a common voice in matters that are common to us and matters that we all agree on. நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய எங்களுக்கு பொதுவான பிரச்சனைகள், ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றாக குரல் கொடுப்பது. ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்கும். தனித்தனியாக சொல்வதை விட சேர்ந்து ஒரு விடயத்தை நாங்கள் முன்னெடுப்பது பலத்தை சேர்க்கும். That will add strength to our voice when all raise our voice together. இந்த விடயத்திலே இரண்டாவதாக இந்த மேடையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சம்பாஷணையாக உபயோகித்துக் கொள்வோம். எழுகிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற போது அல்லது புது பிரச்சனைகள் வருகிற போது எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை நாங்கள் வகுத்து கொள்ளலாமா அந்த பிரச்சனை சம்பந்தமாக. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் தனித்துவத்தை பேணி நடந்து கொள்வதற்குமான இணக்கப்பாடு உண்டு. When we face new issues or other issues, we will use this platform as a place where we discuss those matters among ourselves. And if we come to an agreement, a common agreement of taking one particular stand, we'll take that together. If not, the parties still will have freedom to act independently. So that is why we don't call it an alliance or any other name. It's a platform to work together on matters that concern all our communities. எங்களுடைய சமூகங்கள் எதிர்நோக்குகிற பிரதான முக்கியமான பிரச்சனைகளை சம்பந்தமாக நாங்கள் அமைத்திருக்கிற ஒரு மேடை. There are 3 things that today we thought we'll announce as matters on which we have agreement. The 2 leaders who will address after me, both very senior political leaders, Honorable Rauf Hakim and Mano Ganeshan, will elaborate on that. But I will just mark those 3 matters. இந்த 3 விடயங்களையும் என்னவென்று நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பின்னர் சிரேஷ்ட தலைவர்கள் இருவர் இதை குறித்து விவரமாக சொல்லுவார்கள். The first is that this government has promised
a new constitution for the country. A new constitution for the country has been a call by various people at various times, and there has been a unified call by all the people of the country. And the very first promise that this government gave in their manifesto is to have a new constitution. ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவோம் என்று தங்களுடைய விஞ்ஞாபனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படியான அரசியலமைப்பு சொல்லியிருக்கிறார்கள். இது பலருடைய வேண்டுகோளாக நாடு முழுவதிலேயும் தற்போது இருக்கிற அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும், புதிதாக ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. தங்களுடைய முதலாவது வாக்குறுதியாக அதை சொல்லியிருக்கிறார்கள். அதி உச்ச அதிகார பயிர்வுடனான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. There must be a new constitution with maximum possible devolution. இரண்டாவதாக, மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மாகாண சபைகள் பல வருடங்களாக இயங்காமல் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளில் இரண்டாவது வாக்குறுதியாக அவர்கள் சொல்லியிருப்பது, நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கிற மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருட காலத்துக்குள்ளே நடத்துவோம் என்று கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The second promise that the government gave in August 2024 in their manifesto is that the long delayed provincial council elections will be held within 1 year. ஒரு வருடத்துக்குள்ளே நடத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். Within 1 year. Now it's coming up 2 years next month. அடுத்த மாதத்தோடு 2 வருடம் முடிவடைகிறது. அதை இழுத்தடிக்கிறார்கள். அந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டான கோரிக்கை. Our joint call to the second call to the government is that there shouldn't be any further delay in holding the provincial council elections, which they promised will be held within 1 year of them coming into office, and already 2 years are lapsing. The third is what has been mentioned already. All 3 communities face very serious land related issues, and all of that must be satisfactorily resolved to the satisfaction of our people. And where there are issues that concern the different communities among ourselves, we've agreed that we'll use this platform to discuss that among ourselves and find solutions for that. மூன்றாவதாக, 3 சமூகங்களும் எதிர்நோக்குகிற மிகவும் முக்கியமான காணி பிரச்சனை, நிலப்பிரச்சனைகள் இருக்கிறது. அது எங்களுடைய மக்கள் இணங்கக்கூடிய வகையிலே சரியான முறையிலே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் சேர்ந்து குரல் கொடுக்கிற அதே வேளையிலே எங்களுடைய சமூகங்களுக்கு இடையிலேயும் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயங்கள். அது சம்பந்தமாக இந்த மேடையை நாங்கள் உபயோகித்து எங்களுக்குள்ளேயே ஒரு சம்பாஷணை மூலமாக அதனை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த 3ம் தான் நான் குறிப்பாக சொல்லக்கூடிய விடயங்கள். இதை குறித்து மற்றவர்கள் மற்ற இருவரும் பேசுவார்கள். இந்த ஒற்றுமை என்பது this coming together has been long time coming. நீண்ட காலமாக செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. 1949ஆம் ஆண்டிலே என்னுடைய அரசியல் கட்சியை பற்றி பேசுவதாக இருந்தால், மலையக மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது தான் உருவாக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி. பிறகு ஜீவன் தொண்டமான் சொன்னதைப் போல அவருடைய பூட்டனாருடைய காலத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியிலே அவரும் ஒரு தலைவராக இருந்தார். 77ஆம் ஆண்டு தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்ட போது பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்து வருவார். ஆகவே அந்த காலத்திலே மலையக கட்சியா இன்னொரு மலையக கட்சி இருந்தது ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ். அதனுடைய உபதலைவராக கௌரவ மனோ கணேசனுடைய தகப்பனார் பிபி கணேசன் அவர்கள் இருந்திருக்கிறார். ஒற்றுமையாக ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியாக இயங்கின காலங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு புதிய விடயம் அல்ல, ஆனாலும் காலத்தின் தேவை. அதை நாங்கள் இப்பொழுது படிப்படியாக நிறைவேற்ற தலைப்படுகிறோம். இது ஒரு முதல் படி. இது சிறப்பாக அமைய வேண்டும். இந்த நாட்டிலேயே இருக்கிற, என்னை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே இருக்கிற பிரதானமான பிரச்சனை பேரினவாதம்.
அதற்கு முகம் கொடுப்பதற்கு சிறிய எண்ணிக்கையிலேயே சிறியதாக இருக்கிற சமூகங்கள் ஒன்றாக இருந்தால்தான் அந்த பேரினவாத சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க முடியும். The biggest issue as far as I am concerned that the country has been facing and is still facing is the problem of majoritarianism. So therefore, communities that are inferior in numbers at least must stand together in respect of matters that are common or matters that affect them in order to face up to this challenge of majoritarianism. And this is only a first step. As far as our party is concerned, it was formed on the cusp of the Malaya community's citizenship rights being denied in 1949. Mr. Saumyamurthy Thondaman, as was told by his great-grandson now, was a leader, one of the leaders of Tamil United Liberation Front. In 1977, when the elections was faced by the TULF, Mr. M.H.M. Ashraf was a leading speaker on the platform of Tamil United Liberation Front. So we have worked together on matters that affect our communities, and so I think it's a long delayed start. Nevertheless, it's a good thing that we have started today. There's a long way to go. It's only first few steps that are being taken, and I hope that we'll go from strength to strength and be of strength. Each community and each community's political leadership will be a strength to the other two communities. Thank you. சகலருக்கும் வணக்கம். சகலருக்கும் ஆய்போவான் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர் சுமந்திரன் இந்த கூட்டு சம்பந்தமாக விவரிக்கின்ற போது பேரினவாதத்துக்கு எதிராக செயல்படுவது சம்பந்தமாக பேசியதிலிருந்து நான் இங்கு பேச வருகிறேன். ஏனென்றால் கடந்த ஒரு சில தினங்களாக ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த கூட்டு இனவாத அடிப்படையிலான கூட்டு என்ற மாதிரியான விமர்சனம் அங்காங்கே எழத் தொடங்கி இருக்கின்ற பின்னணியில் அதை பற்றியும் ஒரு விளக்கம் நான் கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் பேசும் சமூகங்களாக மக்கள் ஆணையோடு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 6 பிரதானமான கட்சிகளின் இந்த ஒருங்கிணைவு என்பது பொதுவாக நாட்டினுடைய இறையாண்மை அதோடு சேர்த்து நாட்டினுடைய சட்டத்தின் ஆட்சிக்கான சவால்கள், மனித உரிமைகள், ஜனநாயகத்தை பாதுகாத்தல் போன்ற பொதுவான கோட்பாடுகளை முன்னிறுத்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆணையின் அடிப்படையில் தேர்தல் காலங்களிலும் பொதுவான நேரங்களிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கு முடிவு காணுகிற ஒரு நோக்கில் நாங்கள் கூட்டாக செயல்படுவதன் மூலம் நாட்டினுடைய பொதுவான குறிக்கோள்களுக்கு அமைவாக எங்களுடைய சமூகங்களின் விடிவை நோக்கிய தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதுதான் இதனுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. அப்படி மே